பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது நகைச்சுவை கலந்த போராட்டம் அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம் மாமியார் ஓடச்சா உதவாத மண்சட்டி எவ்வா மருமக கைப்பட்டா மண்சட்டியும் மண்சட்டி தினசரி இது ஒரு தொடர் கதைதானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கினாப்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா கலகலப்பானது வீடு கலகலப்பானது வீடு அது கைகலப்பானாலே காடு அடுப்படி தொடங்கி தெருப்படி வரைக்கும் சிறு சிறு குழப்பம் அதுதான் குடும்பம் அடிபடத்தானே மிருதங்க மேளம் நடப்பது நாளும் கச்சேரி நடுவுல மாட்டு ஆம்பளமாவும் தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டி மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொன்சட்டி தினசரி இது ஒரு தொடர் கதைதானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா கடவுளும் பூமியில் குடித்தனம் நடத்திட தலையில ஒரு முடி தேராதே கடலுடன் வானம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதே சாமிக்கு மீதுவோ சம்பவம் நடக்கு ஆமா மாமியாரு மருமக மந்திரம் ஒலிக்கும் தினசரி இது ஒரு தொடர் கதைதானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா பெரிய பாப்பா பெரிய பாப்பா என்னக்கா அர்த்தராத்திரில வந்து கதவு தட்டுற? என்னது அர்த்தராத்திரியா? மணி 5:30 ஆச்சுடி. வா நீ முதல்ல வந்து குளி. ஐயோ நான் தூங்க போறேன். ஐயோ நீ முதல்ல குளி, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். நம் பத்துல தான் 8:30 மணிக்கு எழுந்திருப்ப, 10 மணிக்கு பல் தேய்ப்ப, 11 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவ. இங்க அதெல்லாம் முடியாது. முதல்ல போய் குளிச்சிட்டு காஃபி போட்டு உன் மாமியார் கொடுத்து சென்டிமெண்டா டச் பண்ணிடி. போக்கா, மாமியார கவுக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா சென்டிமெண்ட்ல டச் பண்ண சொல்றியே. முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கணும். இது ஒர்க் அவுட் ஆகலன்னு வெச்சுக்க, அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். இதெல்லாம் எதுக்குக்கா? எனக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்க பிடிக்காது. அடியே, ஒரு ஆத்துக்கு மாட்டு பொண்ணு வந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பா. அதுவும் உன் அத்தைக்காரி இருக்காளே, ரொம்பவும் எதிர்பார்க்கிற ரகம். அதனால நீ முதல்ல போய் நிறைய மஞ்சளை பூசி குளிச்சுட்டு நெத்தி நிறைய குங்குமம் வச்சுட்டு நல்ல புடவையா கட்டிண்டு காஃபி எடுத்துட்டு உன் அத்தை கிட்ட போய் பவ்யமா இந்தாங்கத்த காஃபின்னு சொல்லு. அத பார்த்தது உன் அத்தைக்காரி அப்படியே உருகி போயிடுவாடி. ஆஹா, நீ பாட்டுக்கு அழகா நடிச்சு காட்டிட்டு போயிடுவ. என்னால இது டெய்லி மெயின்டைன் பண்ண முடியாது. நாங்க போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் படிக்கோ. அடியே, சீன் நல்லா இருக்கணும்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அங்கங்க அப்பப்ப இது மாதிரி நடிச்சுதான் ஆகணும். இத பாரு, இப்ப நான் டைரக்டர், நான் என்ன சொல்லணும் அதன்படிதான் நீ செய்யணும். போ போ ஓடினா. டைரக்ஷன் அங்க, ஆக்ஷன் இங்கயா? அடியே, நீ சிங்கிள் எபிசோட் சீரியல் தான் பண்ணுவ. நான் 70mm ஒரு பெரிய சினிமாவே பண்றேன், ஃபுல் ஆக்ஷனோட. அப்படிதான் போரும் ரொம்ப கீழே வை, கன்னத்துல போட்டுக்கோ.
சுத்தி வா. 3 சுத்து சுத்திரி. யாராவது பாக்குறாளா? இல்ல. சரி சரி, நீ மெதுவா சுத்து. ஏய் பாத்து. சரி சரி, சீக்கிரம் வா. காஃபி போட்டு வச்சிருக்க, உன் மாமியார் கொண்டு போய் கொடு. வா வா. இது அத்தைக்கு சர்க்கரை கம்மியா போட்டிருக்கேன். அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரியும். நீயா தெரிஞ்சு கொண்டு வந்தியா இல்ல யாரோ சொல்லி கொடுத்தாளா? ஏன்? இல்ல, நீ செய்யறதெல்லாம் பார்த்தா யாரோ சொல்லி கொடுத்து செய்யற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். உன் சகுனி வேலை என்கிட்ட காட்டின மவள சீ விடுவேன். உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தியா போட்டு எடுத்துட்டு வரத. பரவாயில்லையே, மாட்டு பொண்ணு நான் நினைச்ச மாதிரி தாண்டி இருக்கா. காலையில எழுந்து குளிச்சுட்டு கோலம் போட்டு எவ்வளவு மங்களகரமா இருக்கா பாத்தியா. கிராமத்து பொண்ணு தாண்டி, ஏழை வேறையா? சின்ன பாப்பா ரொம்ப சந்தோஷப்படாதரி. சில நேரத்துல நெஜம் நிழல் மாதிரி தெரியும், நிழல் நெஜம் மாதிரி தெரியும். இது நிழலா நெஜமான்னு போக போக நீயே தெரிஞ்சுப்ப. நீ எப்ப கிளம்புற? அது வந்து என் பிள்ளையும் மாட்டு பொண்ணும் ஆத்த போட்டின்னு பாம்பே போயிருக்காளோனோ, அவ வரத்துக்கு 4 நாள் ஆகும்டி. உனக்கும் போர் அடிக்குமோனோ, அதான் 4 நாள் தங்கிட்டு போறேன்டி. நான் இங்க இருந்து முடிக்க வேண்டிய வேலை நிறைய பாக்கி இருக்கு. அடா 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 அடா. என் மருமகளோட கைப்பக்குவம் இவன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஊர் தான் மாயவரம், ஆனா சமையல் மனம்லாம் அப்படியே ஜெட்நாட்டு மனம். அம்மாடி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. உன்னோட சமையல் பக்குவம்லாம் அப்படியே எங்க அம்மாவோட சமையல் மாதிரி இருக்கு. டூ மச்சா பேசாத. வேணா 2 இட்லி கேட்டு வாங்கிக்கோங்க. நன்னா இருக்கே. நம்ம சின்ன பாப்பா செய்யற சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போன ஒரு மாதிரி தான் பேசுறேன். இவ பண்ற ஒரு வெத்த குழம்புக்கு ஈடாகுமா அதெல்லாம்? இவ சமையல சாப்பிட்டு தான் இப்படி பீம நாட்டம் இருக்கே. பெரியமா, இப்ப என்ன எடுத்து அப்பா என்ன தப்பா சொல்லிட்டா? இவ கை பக்கம் நன்னா இருக்குன்னு யதார்த்தமா சொன்னா, அதுக்குள்ளே பொறுமுறைய நோக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நீ சின்ன குழந்தை. நம்ம பாட்ல காத்தால இருந்து பொம்மலாட்டம்னா நடக்கிறது. யாரோ ஒருத்தர் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து கயத்த ஆட்டினா பொம்மை ஆடுறது இல்லையா? அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். பொம்மை ஆடுறதுதான் நாம கவனிக்கிறோமே தவிர அதை யார் ஆட்டுவிக்கிறான்னு நாம யோசனை பண்றோமோ? பெரியமா, வர வர நீ என்ன பேசுறேன்னு புரிய மாட்டேங்கிறது. பேசாம இந்த டிவி சீரியலுக்கு டயலாக் எழுதுப்போ, அதான் உனக்கு சரியா இருக்கும். பெரிய பாப்பா, 2 இட்லி தான். நோ, இன்னையில இருந்து நீங்க டயட் பண்றேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கல்ல பாப்பா, அதுக்காக நான் அரவைத்தோட போக சொல்றியா? பாப்பா, ஹரிஷ் பசி தாங்க மாட்டான். முதல்ல அவன் கேக்குறத வை. நீங்க சொல்றீங்கன்னு வேணா நான் வைக்கிறேன். நாளைக்கு அவர் உடம்புக்கு ஒண்ணுன்னா நான் தானே அவசரப்படணும். என்னமோ என் புள்ள நோயாளி மாதிரில பேசுற. ஐயோ, அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. அவர் ஹெல்த் கண்டிஷன் அப்படி, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னேன். சரி, ஏன்னா நீங்க இட்லி சாப்பிடுங்க. வேண்டாம். இல்ல பரவாயில்ல, 2 வேண்டான்னு சொல்றேன் இல்ல. இவ்வளவு தூரம் நீ சொன்னதுக்கு அப்புறமும் நான் டயட் பண்ணலன்னா உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடாதோ? வர வர வாஷ் பேசின் டைனிங் டேபிளுக்கு வந்துருக்கு. பாப்பா, நான் சாயங்காலம் ஆபீஸ்ல சீக்கிரமா வந்துடுவேன். வரச்ச 2 டிக்கெட் வாங்கிட்டு வருவேன் சினிமாக்கு. நானும் நீ போறோம். ஓகே, பை பை. டாடா. சாரிமா, போற அவசரத்துல உன்கிட்ட சொல்லிக்காம கிளம்பிட்டேன். சாரிமா, போற அவசரத்துல உன்கிட்ட சொல்லிக்காம கிளம்பிட்டேன். சாரிமா, போற அவசரத்துல உன்கிட்ட சொல்லிக்காம கிளம்பிட்டேன். போற போக்க பார்த்தா நமக்கு எங்க வேலை இல்லாம போயிடுமோன்னு பயந்தேன். பையன் நன்னாவே பத்த வச்சுட்டு போயிருக்கான். லேசா புகைய ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஊதி வெப்பமே. என்ன என்ன சின்ன பாப்பா, எதையோ பறி கொடுத்த மாதிரி உக்காண்டிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புரியறதுரி, நன்னா புரியறது. 28 வருஷமா மார்லையும் தொல்லையும் போட்டு பாலையும் தேனையும் ஊட்டி ஊட்டி வளர்த்த புள்ள எங்க கை நழுவி போயிடுவானோங்கிற பயம் இருக்காதா பின்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாயை கிளறாம சும்மா ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு.
டென்ஷன் ஆகாத சின்ன பாப்பா. இப்பதான் நீ நன்னா ரிலாக்ஸ்டா இருக்கணும். இத பாரு, எதையுமே முன்ன பின்ன யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடுக்கணும். எனக்கு என்னமோ நீ தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிறியோன்னு தோன்றது. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்னும் புரியாதடி. ஏன்னா நோக்கு குழந்தை மனசு. அதான் உன் மாட்டு பொண்ணு இருக்காளோ பெரிய பாப்பா, அவளை பத்தி தான் சொல்ல வரேன். அவளுக்கு என்ன இப்போ? அவளுக்கு என்ன, அவ நன்னா தான் இருக்கா. மாயவரத்துல முறுக்கு சுத்தி இருந்தவளுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கே, போறாதா? ஆமா, அன்னைக்கு ஆத்துக்குள்ள நுழையும் போதே உன் காலை மிதிச்சிட்டு வந்தாளே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? உன்னை என் கால வச்சு மிதிச்சு தீச்சிடுவேன்னு சொல்லாம சொல்லிருக்கா. இது கூட புரியலையா நோக்கு? நாங்க அத்தனை பேரும் சுத்தி நின்று இருக்கோம். எல்லாரையும் விட்டுட்டு பர்டிகுலரா உன் காலை தேடி வந்து மிதிச்சது எதேச்சியா நடந்ததுங்கிறியா? ஓடி பைத்தியக்காரி, நீ இத ஆக்சிடென்ட் நினைக்கிற, நான் இத பிளான்ட் இன்சிடென்ட்னு சொல்றேன். கன்ஃபியூஸ் பண்ணாத. நீ கன்ஃபியூஸ் ஆகாத. நேத்து வரைக்கும் ஆபீஸ் போறச்ச உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனவன் இன்னைக்கு அவளுக்கு என்ன டாட்டா காமிச்சிட்டு போறா? அந்த டாட்டா அவளுக்கு மட்டும் இல்லடி, உன் பாசத்துக்கும் சேர்த்துதான். இத பாருடி, நீ காயத்ரி மந்திரம் ஓதி நன்னாத்தான் பூணல் போட்டு விட்ட. ஆனா அவ தலையில மந்திரம் ஓதி நன்னா பூம்பு மாட ஆக்கி விட்டுருக்கா உன் பிள்ளைய. இத பாருடி சின்ன பாப்பா, அரணதானேன்னு அசம்பந்தமா இருந்துராத. அதுவே அணக்கோண்டாவா மாதிரி உன்னையே முழுங்கிடும். யோசிச்சுக்கோ. யோசிக்கிறா. எப்ப வெடிக்கும்? இன்னைக்கா நாளைக்கா? எப்ப வெடிச்சாலும் சரி, இந்த வான வேடிக்கையை பார்க்காம நான் போகவே கூடாது. இத பாருடி சின்ன பாப்பா, கோபுரத்துல இருக்கிற வரைக்கும் தான் கலசத்துக்கு மரியாதை, கோட்டையில பறக்கிற வரைக்கும் தான் கொடிக்கு மரியாதை, மடி கணத்து இருக்கிற வரைக்கும் தான் மாட்டுக்கு மரியாதை, மாட்டு பொண்ணை அடக்கி வச்சா தான் மாமியாருக்கு மரியாதை. கோழி முட்டுறனே நினைச்சுக்காத, ஏதோ மனசு கேட்கல அவ்வளவுதான். யோசிச்சுக்கோ. கேஸ் தீர்ந்துடுத்து போல இருக்கே. அத்தை 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 கொடுங்க, நான் மாத்துறேன். பரவாயில்லம்மா, இவ்வளவு நாள் நான் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நீ போ. இல்ல அத்தை, அப்ப நீங்க தனியா இருந்தீங்க, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்பதான் உங்களை ஓரமா உட்கார வைக்கிறதுக்கு நான் வந்திருக்கேனே. ஐ மீன், உங்களை ஓரமா உட்கார வச்சு இந்த வேலையெல்லாம் நான் பண்றேன்னு சொன்னேன். ஆமாமா, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுங்க, நான் பண்றேன். எவ்வளவு வேலைமா செய்வேன் நீ? வழக்கமா வீடெல்லாம் நான் தான் க்ளீன் செய்வேன். இது ஸ்டேட்டஸ் உள்ளவா வந்து போற இடம் இல்லையா? ஸ்டேட்டஸ்ல இருக்கிற எனக்கு தான் எப்படி க்ளீன் பண்றதுன்னு தெரியும். அம்மா, வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு படிச்ச எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, ஒட்டடை அடிச்சா தூசி விழும், அதனால அலர்ஜி வரும், ஆஸ்மா வரும், கடைசியில இழுத்துக்கும். வயசாயிட்டோன்னோ நோ. அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. முதல்ல கொம்பு கொடுத்துட்டு ஓரமா போய் உட்காந்து புது ஃபெமினா புக் வந்திருக்கு, வழக்கம் போல எழுத்துக்குட்டி படிங்கோ. ஏன்பா காரை விற்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, மறந்துட்டியா? அது எப்படிமா மறப்பேன், இது நம்ம தொழிலாச்சே. சார் தான் பார்ட்டி, அதான் கூட்டு வந்து காட்டு போகலான்னு வந்தேன். அண்ணாச்சி, வண்டியை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, ரொம்ப ராசியான வண்டி. லேசாக டிங்கரிங் வேலை அது இதுன்னு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவீங்களா? வண்டி சூப்பர் ஆகிடும். ஓகேவா? சரி சரி. வண்டியெல்லாம் திருப்தியா இருக்குல்ல? ரொம்ப திருப்தியா இருக்குமா. பணம் ஒழுங்கா கொடுத்துருவாரு. என்ன அப்படி கேட்டுப்புட்டீங்க? எனக்கு போன வாரம் தான் லாட்டரி சீட்டில் 1 லட்சம் ரூபா விழுந்திருக்கு, கண்டிப்பாக கொடுத்துருவோம்ல. என்னப்பா லாட்டரியில் 1 லட்சம் விழுந்திருக்குங்கிறாரு? நம்ம ரேட்டெல்லாம் சொல்லிட்டேல்ல? அதெல்லாம் சொல்லிட்டேங்க, கரெக்டாக அவரும் தரேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. என்னம்மா, காரை எதுக்கு விற்கிறீங்க? இது முதல்ல வாங்கின காரு, இப்பதான் ஜென்னு வந்துடுத்தே, சும்மா நிக்கிறதேன்னு விற்கலான்னு பார்த்தேன். என்ன கார் ஓடாதா? நிக்கிறதேன்னு நினைக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணினா நன்னா ஓடும். ஏம்மா, நீங்க முதல்ல வாங்கின காருன்னு சொல்றீங்க, அதே விற்கிறீங்க? யூஸ் இல்லாம வேஸ்டா நிக்கிறது, வித்தா பணத்தை வேற எதுலயாவது போடலாம். ஓஹோ, வேஸ்டா இருக்கிறத விற்கணும்னா இந்த வீட்ல ஏகப்பட்ட வேஸ்ட் இருக்கே, அதெல்லாம் வித்துற முடியுமா சொல்லுங்க? இப்போ இந்த காரை பார்த்தா உங்களுக்கு வேஸ்டா தோணும், நாளைக்கு எங்களுக்கு குழந்தைங்க பிறந்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாருங்க, 1க்கு 2 கார் இருந்தா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தானே மரியாதை. ஏன் மெக்கானிக் சார், இதை ரிப்பேர் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் ஆகுங்க. அப்படியா? ஏன்னா என்ன பாப்பா? இங்க பாருங்களேன், உங்க அம்மா காரை விற்க போறாங்களாம். ஆமா, நான் தான் விற்க சொன்னேன்.
இன்னைக்கு 2-3 சொந்த வீடுங்களும் 4-5 கார் இல்லாதவங்கள யார் மதிக்கிறாங்க? ஏன்னா அவருக்கு ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, காரை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகேப்பா, சாயங்காலமா அமௌண்ட் கொண்டு கொடுக்குறேன். நீ முதல்ல வண்டி எடுத்துன்னு போ. சரி சார். ம், சாவியை கொடுங்க. இப்போ சாயந்தரம் வந்து நான் வண்டி எடுத்துட்டு போயிடுறேம்மா. அண்ணாச்சி வாங்க, உங்களுக்கு வேற வண்டி முடிச்சிடறேன். என்ன சின்னப்பா காரை வைக்க முடியலையா? இன்னைக்கு கார் சாவி, நாளைக்கு கஜானா சாவி, நாளைக்கு வீட்டு சாவியே இடம் மாறிடும் போல் இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு பூகம்பம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். Cheers. இந்த ஆத்துக்கு வந்து இத்தனை நாள்ல இன்னைக்கு தான் உங்க முகத்துல இப்படி ஒரு சிரிப்பையே பாக்குறேன். எப்பவுமே இப்படி சிரிக்கிறதாண்டா என் கேரக்டர், என் நேரம். இந்த ஆத்துல இந்த மாதிரி என்னால சிரிக்க முடியல. இன்னைக்கு நல்லா மனசு விட்டு சிரிக்க. இந்த சிரிப்பை எப்படியே விட்டுடக்கூடாது, கண்டினியூ பண்ணுவான். ஆமா, இந்த ஆத்துல இத்தனை வருஷமா சிரிக்க முடியலன்னு சொன்னேன், இன்னைக்கு தான் மனசு விட்டு சிரிக்கிறேன்னு சொல்றேன். ஏதானும் நடக்க கூடாது நடந்துட்டா? நடக்க கூடாது இல்லடா, எதிர்பார்த்தது நடந்துருச்சு. என் முண்டாட்டி சின்ன பாப்பாவை சிக்கெடுக்க ஒருத்தி வந்துட்டா. எவ? என் மாட்டு பொன் பெரிய பாப்பாவை சொல்றேன். இன்னைக்கு என் பொண்டாட்டி கையில இருந்து கார் சாவிய, நாளைக்கு கஜனஜே புடுங்குவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுல பாருடா பண்டாபி, இன்னைக்கு காலையில பெரிய பாப்பா என் பொண்டாட்டி கையில இருந்து கார் சாவிய பிடிக்கணும்னு சின்ன பாப்பா மூஞ்சில ரியாக்ஷன் பார்க்கணுமே. அதுக்காக தான்டா காத்திருந்தேன். வாழ்க்கையில சின்ன பாப்பா முதல் முறையா தெருக்க ஆரம்பிச்சிருக்க. என்ன மாமா இது? உங்க பொண்டாட்டி தோத்ததுல உங்களுக்கு இத்தனை சந்தோஷமா? அவன் பொண்டாட்டி இல்லடா. என்ன மாமா இப்படி ஒரு பெரிய குண்டை தூக்கி என் காதல போட்டுட்டேள்? அப்ப அவ யாரு? அவ ஒரு பேய், பிசாசு, பிடாரிடா. என்ன மாமா இது? 4 கை இல்லையே தவிர மாமி பாக்குறதுக்கு சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவளை போய் பேய் பிசாசுன்னு சொல்றேளே. ஏண்டா அவளோட 30 வருஷம் கொடுத்து நடத்தினுவன் நான் சொல்றேன். முந்தானத்து வந்து நீ என்னடா அவளை மகாலட்சுமின்றது? 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்து வளர்த்த எங்க அம்மாவை இவ படுத்தின பாடு இப்ப நினைச்சாலும் எனக்கு ரத்த கண்ணீர் வருது. என்னடா பாக்குற? அது ஒரு பிரமை. அதை விட்டுருவோம், இட்ஸ் நத்திங். இல்லடா, என் பொண்டாடி படுத்தின குடும்பம் தாங்காம என்ன பாராட்டி சீராட்டி வளர்த்த எங்க அம்மா என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இப்ப சொல்ற அவளா மகாலட்சுமி? சந்தேகமே வேண்டாம். ராட்சசி, கிராதகி, அரக்கி, என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாம். ஏற்கனவே ஒரு ஸ்பீக்கர் சுத்தமாக அவுட்டு, இன்னொரு ஸ்பீக்கர் செத்த லேசாக கரகரன்னு இருக்கு. இந்த அடி அடிச்சால்னா அதுவும் அவுட் ஆகிடும். என்ன எனக்கு எய்தாப்புல என் பொண்டாட்டி ராட்சசி அரக்கின்றியா? அவளை பற்றி உனக்கு தெரியுமா? ராட்சசி அரக்கின்னு நீங்கள் தானே சொன்னேன். நான் சொல்லுவேன்டா, நீ எப்படி சொல்லலாம்? அவளை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியாது, நீங்களே சொல்லுங்க. அவ தனலட்சுமிடா. சரி, ஐஸ்வர்ய லட்சுமிடா. அன்னக்காவடியா இருந்த என்ன இன்னைக்கு ஐஸ்வர்யத்துல பொருளை வச்சு அவதான் தெரியுமாடா அவனுக்கு? கையேந்தி பவன்ல கையேந்திட்டு இருந்தேன்டா.
இன்னைக்கு கரன்சி நோட்டை வச்சு என்றேன்னா அதுக்கு அவதான்டா காரணம். இப்ப சொல்லு, அவன் மகாலட்சுமியே இல்லையா? சொன்னாலும் அடிப்பன், சொல்லலைனாலும் அடிப்பன். எத்தையானு உளறி வைப்போம். லக்ஷ்மி, அஷ்ட லக்ஷ்மி. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது, நகைச்சுவை கலந்த போராட்டம். அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம். மாமியார் ஓடச்சா உதவாத மண்சட்டி, எவ்வா மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொஞ்சட்டி. தினசரி இது ஒரு தொடர்கதை தானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கினாப்பா. சின்ன பாப்பா பெரிய